இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒளியில் விழுந்தவன் அப்பத்தில் எழுந்தவன். ஆமாங்க, ஒரு வகையான ஒளியில் சவுல் என்பவன் விழுந்து போகிறான். இறைவனின் திருவுடலை பெற்று பவுலாய் மாறி இறையருளை எங்கும் பறைசாற்றுகிற மனிதனாக உருமாற்றிய கடவுளின் வார்த்தை என்று நம்மை அன்பின் அர்த்தங்களை உணர்ந்து கொள்ள அழைப்பு விடுப்பதாக நான் எண்ணுகிறேன். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நாம் பார்க்கிறோம், சவுல் தரையில் விழுந்தான். அது ஒரு தோல்வி விழுதல் அல்ல, அது ஒரு திருப்பு முனை. அந்த விழுதலே அவனை புதிய மனிதனாக எழுப்பியது. சவுலாக விழுந்தவன் பவுலாய் எழுகிறான். இயேசு கூறுகிறார், என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் நிலைவாழ்வை பெறுவான். இது வாழ்க்கையை தாங்கும் உணவு மட்டுமல்ல, வாழ்க்கையை மாற்றும் உணவு என்பதை நாம் உணர வேண்டும். இந்த இரண்டு வாசங்களையும் உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சில நேரங்களில் விழுதல் தான் உண்மையான எழுச்சிக்கான கதவு. சவுல் விழுந்தபோது அவன் கண்கள் மூடப்பட்டன. ஆனால் அந்த இருள் அவன் உள்ள கண்களை திறந்தது. இன்றைய நவீன வாழ்க்கையில் நாம் விழுவதை கண்டு பயப்படுகிறோம். தோல்வி, இழப்பு, அவமானம். ஆனால் அந்த விழுதலில் தான் கடவுள் பேசுகிறார். தோல்விதான் திறவுகோல், திறந்தால்தான் வெற்றி அறை. அதாவது விழுதலை தவிர்க்காமல் அதிலிருந்து மாற்றத்தை ஏற்க வேண்டும். இயேசு தரும் உயிருள்ள அப்பம் அது வெறும் வழிபாட்டு அனுபவம் அல்ல, அது வாழ்க்கையை மாற்ற அனுபவம். அதை உட்கொள்வது என்றால் நம் சுயத்தை உடைத்து அன்பை வாழ்வில் விதைப்பது. சவுல் விழுந்தான், பவுலாக எழுந்தான். நான் அப்பத்தை உட்கொள்கிறேன். நாம் மாற்றம் படுகிறோமா? சிந்திக்கணுங்க. விடுதலை பயப்படாதே. அதாவது விடுதலை வருது, அதே போல விடுதலை கண்டு பயப்படாதே. அது உன்னை உடைக்காது, உன்னை உருவாக்கும். அப்பத்தை வெறும் கையால் ஏற்காதே, இதயத்தால் ஏற்று வாழ்க்கையால் நிரூபி. ஆகவே விழுந்த வாழ்க்கையிலிருந்து எழுந்த சாட்சியாக உயிரப்பத்தை வாழ்வில் வெளிப்படுத்தும் மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் வார்த்தையை நமக்கு அழகாக உணர்த்துகிறது. ஆக அறிவினை ஆழமாக உட்கொள்ளாதவன் ஒளியை பார்த்து குருடனே என்று கூறலாம். அதாவது உண்மையான வாழ்வில் இறக்காத அறிவு பயனற்றது. சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏன்னா நம்மை மாற்றும் உணவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? சவுல் ஒளியை சந்தித்து இருளை அகற்றுகிறார், பவுலாய் மாறினார். ஒளி காண்பது ஆரம்பம், அப்பம் உட்கொள்வது மாற்றம், அதை வாழ்வதுதான் நிறைவு. ஒளியை பார்க்கும் கண்களாக மட்டும் இல்லாமல் அப்பத்தை உட்கொண்டு மாற்றப்படும் இதயங்களாகவே நாம் மாறுகிற பொழுது ஒளியில் விழுந்து அப்பத்தில் எழுகிற மனிதர்களாக உருமாற்றப்படுவோம் என்பதை வார்த்தை என்று நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. உணர்ந்து செயல்படுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இருள் சூழ்ந்த சவுல் ஒளியில் விழுந்து பவுலாய் மாறியது போல் பல வேளைகளில் நாங்கள் இருளில் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமது அப்பத்தை உட்கொள்கிற ஒவ்வொரு நொடியிலும் நிறைவாழ்வின் அர்த்தங்களை உணர எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.